ஸோ ரோட் டு கிளாஸ் இந்த பாரிஸில் கடைசி ஸ்மாக் டவுன் இப்போ வரைக்கும் கண்டா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துருச்சு அண்ட் ஆல்சோ அஃபிஷியலாக மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க கிளாஸ் இந்த பாரிஸ்க்காக. என்ன நடந்திருக்குன்றதை டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டு போயிடுறேன். இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸ்மாக் டவுனோட ரிசல்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் கண்டா கிளாஸ் இந்த பாரிஸோட ஃபுல் ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். பெட்டிங் ஆர்ட்ஸ், ஸ்பெகுலேஷன், ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி வச்சிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுனை பார்க்க முன்னாடி ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை ரொம்ப இயர்லியாகவே நடத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி 4 மணிலாம் வராது, ஒரு 2 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் கண்டினியூஸாக நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப இயர்லியாகவே வந்து இந்த வாரம் ஸ்மாக் டவுன் நடத்திருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்க்கும்போது ஸோ ஃப்ரான்ஸில் நடத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஎஸ் ஆடியன்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பாங்க போல். இப்போ கரண்ட்டாக கிக் ஆஃபை பார்க்க முன்னாடி நம்மளுடைய லோகன் பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணல. லோகன் பால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன பேசுகிறாருன்னா அவர் தான் அப்கமிங் ஃபியூச்சராக இருக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் ஆல்சோ ESPN கூட வந்து பார்த்தீங்கன்னா டீல் பண்ணதுக்கான மெயின் ரீசன் நான் தான்றதை லோகன் பால் பார்த்தீங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் எல்லாருமே எடுத்துக்கிறாரு. அண்ட் ஆல்சோ வெல்கம்ன்றதும் வெல்கம் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா இந்த கம்பெனியோட ஃபியூச்சரை நான் தான். இப்போ வரைக்கும் அந்த ரெஸ்லிங் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, அந்த ரெஸ்லிங்கை நான் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் அவரோட ஜான்சன் வராரு. ஜான்சனாக பயங்கர பாப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடைக்குது. சீனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே நம்ம லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. எந்த லெவலுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னா ஸோ டாப் 25 லிஸ்ட்டில் வந்து பார்த்துருந்தேன் இன்ஃப்ளூயன்சர் லிஸ்ட்டில். அதில் வந்து நீ இல்லையே, பட் இருந்தாலும் ஐஷோ ஸ்பீட் இருந்தால் அந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் இருந்தால் ஒன்றும் வந்து பார்க்கவே முடியல. நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் இன்ஃப்ளூயன்சர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா கால் அப் பண்ணிடுவாரு. சீனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜிஸ் கேட்டிருப்பாரு. ஏன்னா லாஸ்ட் டைம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UK ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த ஃபேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாலஜிஸ் கேட்குறாரு. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல லோகன் பாலும் நம்மளுடைய ஜான்சினாவும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அந்த ப்ரோமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்கில் ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கோட்டி கிளம்பும்போது அந்த எங்க ஆடியன்ஸ் இருப்பார்ல ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய போட் டாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபைட்டை பயங்கரமாகவே பேக் ஸ்டேஜில் கன்ஃபோர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கண்கூடாடு இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய ஒயட் சிக் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் நம்மளுடைய ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இந்த பாரிஸில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. 6வது மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நம்மளுடைய செல்சி கிரீன் அண்ட் ஆல்சோ ஆல்பா ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய WWE விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிற நம்மளுடைய ஷார்லட் ஃபேர் அலெக்சா பிளெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளெஸ்ஸை காப்பாற்றணும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி விட்டுருவாங்க. இந்த பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டேக் ஓவர்லாம் பண்ணிட்டு ஃபைனலி உங்களுக்கான ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அலெக்சா பிளெஸ்க்கு செல்சி கிரீனுக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் அலெக்சா பிளெஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஆல்பா ஃபேரும் செல்சி கிரீனும் வந்து பார்த்தீங்கன்னா பிளெஸ்ஸை பற்றி பயங்கரமாகவே புழக்கிறாங்க தான் சொல்லணும். இந்த இடத்துல ஷார்லட் ஃபேரும் வராங்க. பட் ஷார்லட் ஃபேராலேயும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே டிஸ்ட்ராய் பண்ணி விட்றாங்கன்னு தான் சொல்லணும். பேக் ஸ்டேஜில் நம்மளுடைய சமிசன் ஒரு சில விஷயங்களை கால் அப் பண்ணிடுறாரு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான நைட்டில் வந்து கண்டிப்பாக சாம்பியன் ஆயிடுவேன்றதையும் சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ பேக் ஸ்டேஜில் அலிஸ்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேமின் பிஸ்ட்டை பயங்கரமாகவே வார்ன் பண்ணுறாரு. இந்த இடத்துல என் கூட ஃபைட் வந்து உங்கள் கதையே வேறு மாதிரி போயிடும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கால் அப் தான் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ மிச்சினுக்கும் நம்மளுடைய கைனா ஜேன்ஸ் சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கைனா ஜேன்ஸ் அவங்களுடைய டெபியூட்டை கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் 7 செகண்டில் டிஃபீட் பண்ணி விட்றாங்க. ஸோ 7 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிச்சினை வந்து பயங்கரமாகவே தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். இதுக்கப்புறமா நம்மளுடைய விமன்ஸ் யுனைடெட் சாம்பியனாக இருக்குது குவீலியா வந்து பார்த்தீங்கன்னா மிச்சினை போட்டு பயங்கரமாகவே அடிச்சு விட்றாங்க. இதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டையர் ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ரோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஒன் செகண்ட் ட்ரூ மேக்கின்டையர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோடி ரோட்ஸோட ஃப்ரெண்டாக தான் நீ இருக்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரேண்டி ஆர்டனை பார்த்து சொல்லி விட்றாரு. இந்த லிஸ்ட்டில் கூட வரமாட்டான், ஏன்னா உனக்கு பேக் இன்ஜுரி இருக்குன்னு தெரிஞ்சுமே அதை டார்கெட் பண்ணி தான் அவன் சண்டை போட்டான். இப்போ சொல்லி நீ வந்து ஒரு ரியலி ஃப்ரெண்டாக நினைக்கிறியா, நீ ஒரு இடியட் தான்ற மாதிரி வந்து ரேண்டி ஆர்டனை பார்த்து சொல்லி விட்றாரு. இந்த இடத்துல இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்து முத்தி போயிருது. அண்ட் ஆல்சோ பிராவலண்டரும் போகிறாங்க. இந்த இடத்துல நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய பேக் ஸ்டேஜ் ப்ரொடியூசர் அப்போ வரைக்கும் நம்மளுடைய ஹரிக்கன் பற்றின இருப்பார். அவருக்கு ஒரு ஆர்கே ஓவர் ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு போயிடுறாங்க. இந்த இடத்துல ட்ரூ மேக்கின்டையர் சரி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே எஸ்கேப் ஆயிடுறாங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துல நிக்காலிஸ் பயங்கரமாகவே காண்டாயிராரு. ரேண்டி ஆர்டனை பற்றி இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் போட்டு அட்டாக் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காண்டாயிராங்க. லேட்டரில் நம்மளுடைய ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்காலிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விஸ்கி பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ போ டாலஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காம்லோஸ்கியும் அண்ட் ஆல்சோ மிஸ்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் மீட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இவங்களுக்கும் ஒரு சில வார்னிங் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கும் நம்மளோட மெலோடோன் மிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதில் வின் பண்ணதை எடுத்து தான் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப் ஷாட்டை எடுப்பாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய ஒயிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷோ அப் பண்ணுவாங்கன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். ஜேட் கேர்கில் பார்த்தீங்கன்னா டிஃபனி ஸ்டாட்டன் வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்பர் 1 கண்டெண்டராக ஆக்கியிருக்காங்க லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணதை வச்சுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில மென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கேர்கில் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சோலோசிகோவா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேக்ஷன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல நான் சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிடுவேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. ஃபைனலி மெயின் ஈவெண்ட்டில் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சோலோசிகோவா வர்சஸ் நம்மளுடைய சமிசேனுக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்லி சமிசேன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. கண்டிப்பாக நான் சுத்தமாக எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த இடத்துல சமிசேன் வின் பண்ணுவாருன்றதை. பட் இருந்தாலும் சமிசேன் பார்த்தீங்கன்னா வின்
வின் பண்ண மட்டும் இல்லாமல் நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஆகிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு டைட்டில் தான் கிராண்ட் ஸ்லாமுக்காக அவைலபிளாக இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஜிம்மி யூசோவும் ஜேக்கப் ஃபாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மை ஃபேமிலி ட்ரீ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமிசைன் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிருப்பாங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட் வந்து நேரம் நீ மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.